ஏற்கனவே பணத்தாசை, ஏற்கனவே வந்து நம்ம பெரிய ஆள் ஆகணும், ஏற்கனவே நம்ம இப்படிலாம் இருக்கணும்னவங்களுக்கு சிறைச்சாலை ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலா இருந்தது. அப்படி வெளியே வரப்போ பாலச்சந்தர் என்ன பண்ணுறாரு, நேரா போயிட்டு தன்னுடைய சமூகம் எஸ்சின்றதால பிஜேபியில போயிட்டு ஒரு பட்டாளத்தோட போய் சேர்றாரு. என்னன்னா, பிஜேபியுடைய மத்திய சென்னை மாவட்ட தலைவரா எஸ்சி, எஸ்டி பிரிவுக்கு வராரு. அதே நேரத்தில பிஜேபியில இருக்கக்கூடிய எல் முருகன் தலைவர் கூட இவர்கள் இங்க கட்சிது. யார் எல் முருகன்னா, நேஷனல் கமிஷன் ஷெட்யூல்டு கமிஷன்ல NCSTல வராரு. அதில அப்போ எல் முருகன் வந்து தலைவரா இருக்காரு. அவரு கூட போயிட்டு இவரு சேர்ந்துறாரு. என்னன்னா, ஆல்ரெடி நம்ம ஸ்ரீ கிட்ட இருக்க துப்பாக்கி, கார் மாரி எல்முருகனுக்கு குடுத்துருக்காங்க. என்னன்னா, அவர் வந்து ஷெட்யூல்டு கமிஷனுக்காக ஒரு தலைவர்ன்றப்போ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அவருக்கு போலீஸ் எஸ்கார்ட்லாம் குடுத்தோனே, இவரு என்ன பண்றாரு, அவருகிட்ட போயிட்டு, "அண்ணா நம்ம சமூகம்ண்ணா, நான் உங்க கூடயே இருந்துர்றேன்னோனே, எல்முருகனுக்கு பிஏ போல இருக்கிறாரு. அப்ப என்ன ஆகுது, நம்ம நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன்ல அந்த ஆஃபீஸ் இருக்கு. அது இல்லாம நேஷனல் ஷெட்யூல்டு கமிஷன் எல்முருகன் அவருக்கு தனியா ஆஃபீஸ் இருக்கு. நம்ம ட்ரிப்ளிகேணில. அதில அவரு போய் ஜாயிண்ட் ஆனோனே, இதுலேருந்து நம்ம ஸ்ரீய பழி வாங்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருக்காரு.